ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மினி ஆம்பிளிஃபையர் மாரி எப்படி ரெடி பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்ப நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இதுல வந்து இந்த ஆடியோ யூஎஸ்பி போர்டு அப்படின்பாங்க. இந்த போர்டு வந்து ப்ளூடூத் உள்ளதோட இருக்கு, ப்ளூடூத் இல்லாம உள்ளதோட இருக்கு. இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் இல்லாம உள்ளது. உங்களுக்கு எது விருப்பப்படுதோ அத வாங்கிக்கோங்க. பார்த்தீங்களா, மெமரியும் பென்ட்ரைவும் போட்டுக்கலாம். ஆக்ஸ் இன்புட் அவ்வளவுதான். இதுல வந்து ஒரு 5 வோல்ட் பவர் சப்ளை வயரும் ஆடியோ இன்புட் வயரும் இருக்கும். இது வந்து 7805 ஐசி. இதுல ஃபர்ஸ்ட் பின் இன்புட், செகண்ட் பின் கிரவுண்ட், தேர்ட் பின் அவுட்புட். இதுல வந்து தேர்ட் பின்ல யூஎஸ்பி போர்டுக்கான பவர் சப்ளை பாசிட்டிவையும், செகண்ட் பின்ல நெகட்டிவையும் சால்டரிங் பண்ணிருக்கேன். இப்ப அந்த பவர் சப்ளை வயரை நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. இப்ப அந்த வயர்ல பவர் சப்ளைக்கான பின்ல வந்து அந்த வயரை ஜாயின் பண்ணிருக்கு. அந்த வயரை இப்ப நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப இதுக்குரிய பவர் சப்ளை இவ்வளவு. அடுத்து இந்த ஆடியோ அவுட்புட் வர்ற வயர் எடுத்துக்கோங்க. இதுல 4 பின் இருக்கும். நமக்கு தேவை 3 பின் வந்து எம்டியா இருக்கும். அதை கட் பண்ணிருக்கேன். அந்த வயரை கட் பண்ணிட்டு அதை வந்து அந்த யூஎஸ்பி போர்ட்ல அந்த பின்னில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து 47 ஸ்டீரியோ கண்ட்ரோல். இதுல ஃபர்ஸ்ட் பின் கிரவுண்டு, செகண்ட் பின் வந்து இன்புட், தேர்ட் பின் அவுட்புட். அந்த கிரவுண்ட் பின்னை வந்து ஒன்னா ஜாயின் பண்ணிட்டு சால்டரிங் பண்ணிருங்க. சால்டரிங் பண்ணிட்டு இதுக்குரிய ஃபர்ஸ்ட் யூஎஸ்பி போர்ட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் வயரை அந்த கிரவுண்டோட ஜாயின் பண்ணிட்டு அடுத்து லெஃப்ட் ரைட் ஆடியோ வயரை வந்து செகண்ட்ல சால்டரிங் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோல அதை இப்ப சால்டரிங் பண்ணியாச்சு. மேல லெஃப்ட் கீழே ரைட் அந்த மாதிரி. இப்போ வந்து இதே 12 வோல்ட் ஆடியோ போர்டு, எஸ்எம்டி போர்டுன்னு பாங்க. இது வந்து மினி போர்டு. இது வந்து 30 வாட்ஸ், 15 வாட்ஸ் பிளஸ் 15 வாட்ஸ், 30 வாட்ஸ் போர்டு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆடியோ இன்புட்டுக்கு ஒரு 3 வயரை சால்டரிங் பண்ணிக்கணும். ஆடியோ போர்டுக்கு இன்புட்ல சால்டரிங் பண்ணிருக்கேன். அடுத்தது இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் இருந்து வெளியே வர ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு இன்புட் கொடுக்குற 3 வயரை வந்து கண்ட்ரோலில் வந்து அவுட்புட் வர்ற வயரில் சால்டரிங் பண்ணிடுங்க. அதாவது 3வது பின்னில் 3வது வரிசை ஃபஸ்ட்டு வயரையும் 3வது வயரையும் நடுவில் சென்ட்ரல் உள்ள வயரை வந்து கிரவுண்டோட ஜாயின் பண்ணிடுங்க. சென்ட்ரல் உள்ள வயர் வந்து கிரவுண்டு.
இப்போ அதையும் நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கருக்கு லெஃப்ட் ரைட் அவுட்புட்டுக்காக 4 வயரை 2 வயரை ஜாயின் பண்ண போகிறோம், சால்டரிங்க்கு போகிறோம். அது வந்து லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர் அவுட்புட் வரும், அந்த 2 பின்ல ஜாயின் பண்ணிடுங்க. அதை இப்போ நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த போர்டுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும். 12 வோல்ட் பவர் சப்ளை அதுக்கும் அந்த 7805 ஐசிக்கும் காமனாக கொடுக்கணும். 2 வயர் எடுத்து போர்டில் 12 வோல்ட் பவர் சப்ளைக்கான பின்னுக்கு வந்து சால்டரிங் வச்சுருங்க. சால்டரிங் வச்சாச்சு. இப்போ இந்த 2 வயரை வந்து 7805 பாசிட்டிவ் வந்து 7805 ஐசியோட ஃபஸ்ட்டு பின்னையும் கிரவுண்ட் வந்து 7805 ஐசியோட 2வது பின்னையும் ஜாயின் பண்ணிடுங்க. அதை நம்ம இப்போ சால்டரிங் பண்ணியாச்சு. கிரவுண்ட் வயரையும் அப்படியே சேர்த்து கிரவுண்ட் வயரை வந்து 2வது பின்னில் சால்டரிங் பண்ணிடுங்க. அடுத்து இந்த வால்யூம் கண்ட்ரோலில் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் நாப் ஒன்று போட்டுக்கோங்க. கண்ட்ரோல் நாப்பு இது வந்து நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன வயர் எடுத்துக்கோங்க. அந்த வயரை வந்து 7805 ஐசியோட ஃபஸ்ட்டு பின் அதாவது இன்புட் பின்னில் சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஒரு எண்டை இன்னொரு எண்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு பேண்ட் சுவிட்சில் சால்டரிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை பேண்ட் சுவிட்சில் சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்ததாக இன்னொரு வயர் எடுத்து 7805 ஐசியோட 2வது பின் கிரவுண்டு பின்னில் அதை சால்டரிங் பண்ணிடுங்க. இது வந்து அதோட கிரவுண்டு இல்லை, எந்த கிரவுண்ட்னாலும் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா கிரவுண்டு வந்து காமனாக தான் இருக்கும். இப்போ சுவிட்சிலேருந்து சுவிட்சுக்கு இன்புட் கொடுக்குறதுக்காக ஒரு வயரை சால்டரிங் பண்ணிக்கோங்க. சுவிட்சில் இன்னொரு பின்னில் இப்போ அதையும் நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்க்கியூட் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.